இந்த வீடியோ லென்த்தா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ப்ளேபேக் ஸ்பீடை செலக்ட் பண்ணி 2x ஸ்பீடில் வச்சு இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம விவோ v21 5Gயோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதனோட டிஸ்பிளே, கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது இதை பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேபி நீங்கள் விவோ v21 5G வாங்குறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் பார்த்து முடிச்சோன்னே இன்ஃபர்மேட் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது உங்கள் டார்க்லைட் டேக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம சேனல் கூடிய சீக்கிரம் 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகுது. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம சீக்கிரமாக 2K ரீச் பண்ணலாம். வேணும் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் க்ரோ ஆக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ இல்லை. அதுக்காக இந்த ரிவ்யூவை நான் ஸ்பெக்ஸ் பேஸ்டாக எடுத்துகிட்டு போகல. ஸ்பெக்ஸ் பேஸ்டாக எடுத்துகிட்டு போனால் கூட 90% நம்ம ஃபோனோட ரியல் பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணிட முடியும். பட் இருந்தாலும் இந்த ரிவ்யூவை நான் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் சேனல்ஸில் இருந்தும் நிறைய ட்ரஸ்டட் வெப்சைட்டில் இருந்தும் கேதர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது எந்த வகையிலும் ஸ்பெக்ஸ் பேஸ்டு ரிவ்யூ இல்லை, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரிவ்யூ தான். சப்போஸ் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் வேணும்னு நினச்சா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லை ப்ரோ, எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூவாக இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக நம்ம ஸ்பெக்ஸை பார்த்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கீழே டைம் ஸ்டாப் கொடுத்துருப்பேன். இந்த மொபைலில் நமக்கு 6.44 inches 90 Hz AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் MediaTek Dimensity 800U ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 44 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தராங்க. 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் இந்த மொபைலோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ரொம்பவே குயிக்காக பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க, டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, 3.5mm ஆடியோ ஜாக் 2 Type-C டாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க, அண்ட் நமக்கு ரீடிங் மெட்டீரியல்ஸும் இருக்குது. அவ்வளோதான் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ரீசெண்டாக லான்ச் பண்ணுற விவோ மொபைல் எல்லாமே டிசைன் ரொம்பவே ஸ்லீக்காகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது. ஸ்லீக் அண்ட் ப்ரீமியமாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே திக்னஸும் வெயிட்டும் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 7.3mm திக்னஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட்டுமே 176 grams தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் எல்லாமே சேரும்போது நமக்கு இந்த விவோ v21 கைக்கு காம்பேக்டாக இருக்குது. ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மொபைலோட பெசல்ஸ்னு பார்க்கும்போது ரொம்பவே மினிமம் பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட்டில் எந்தவித கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனும் இவங்க யூஸ் பண்ணல. சப்போஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதா இருந்தால் அவங்க வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்தவித கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கிறது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அஃபிஷியல் ஐபி ரேட்டிங் இங்கே எதுவுமே கொடுக்கல. இங்கே அஃபிஷியல் ஐபி ரேட்டிங் இருக்கிறதா விவோ எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. அண்ட் டிசைன் வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் செல்ஃபி கேமரா இங்கே பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்கிறதால வாட்டர் ட்ராப் நாட்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சோலில் கொடுத்துருந்தா ரொம்பவே பெருசாக போயிருக்கும். ஸோ இங்கே வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய நெகட்டிவாக படலை. அவ்வளோதான் பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக டிசைன் நல்லா தான் இருக்குது. பட் பில்டுன்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான பில்டு அவங்க கொடுக்கல. ரொம்பவே கம்மியான பில்ட் குவாலிட்டியில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு வரும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 6.44 inches 90 Hz AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ரெசல்யூஷன் Full HD+ தான். அண்ட் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 500 nits இருக்குது. பீக் பிரைட்னஸ் 761 nits வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வைட்-ஒன் L1 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. பட் இங்கே நெட்ஃப்ளிக்ஸில் நம்மளால் HDR கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியல. Full HD+ கண்டென்ட் மட்டும் தான் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியுது. இது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசும்போது இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கல. வெறும் சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுவும் ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. 90 Hz AMOLED கொடுத்துருக்காங்க. 120 Hz AMOLED கொடுத்துருந்தா ஒரு நல்ல டிஸ்பிளேவாக இருந்திருக்கும். இங்கே 90 Hz கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலாக பில்ட் அண்ட் டிசைன் செக்மெண்ட்லேயே சொல்லியிருந்தேன் திக்னஸ் அண்ட் வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வெறும் 4000 mAh பேட்டரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லா மொபைலுமே நமக்கு 5000 mAh பேட்டரி பார்க்க முடியுது. பட் இங்கே 4000 mAh மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் யூசேஜுக்கு கிட்டத்தட்ட 1 day பேக்கப் தர சான்சஸ் இருக்குது. பட் இது ஒரு கேமரா மொபைல். ஸோ கேமராலாம் நம்ம யூஸ் பண்ணால் பேட்டரி பேக்கப் ரொம்பவே கம்மியாக தான் வரும். அண்ட் 90 Hz டிஸ்பிளேவும் யூஸ் பண்ணியிருக்கிறதால பேட்டரி பேக்கப் இங்கே ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம 60 Hzல வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பேட்டரி சேவ் பண்ண முடியும். அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் இங்கே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி 30 minutes 60 to 64% வரைக்கும் நம்மளால் டாப்அப் பண்ணிக்க முடியும். அண்ட் 0 to 100 கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் டாப்அப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீட் வைஸ் பார்க்கும்போது இங்கே டீசெண்டாக இருக்குது. பட் பேட்டரி பேக்கப்னு வரும்போது நார்மலாக தான் இருக்குது. நார்மல் யூசேஜுக்கு ஓகே. பட் கேமரா அண்ட் கேமிங்லாம் விளையாடினா ரொம்பவே சீக்கிரமாக பேட்டரி ட்ரைன் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் பற்றி பார்த்துடலாம். சாஃப்ட்வேர்னு வரும்போது இங்கே ரொம்பவே க்ளீனான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ளீனான யூஐ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் இங்கே விவோ கொடுத்துருக்காங்க.
Android 11ல தான் இந்த மொபைல் ரன் ஆகுது. அண்ட் ஹார்ட்வேர்னு பார்க்கும்போது Dimensity 800U கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான். பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே டீசெண்டாக இருக்கும். அண்ட் 5G சப்போர்ட்டும் இருக்குது. 5G பேண்ட்னு பார்க்கும்போது இங்கே வெறும் சிங்கிள் பேண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம கூடிய சீக்கிரம் டீட்டெயில்டான வீடியோ பார்க்கலாம். சப்போஸ் நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன்னா ஐகார்டில் தரேன். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது இருக்கும். நான் இன்னும் மேக் பண்ணல. சப்போஸ் மேக் பண்ணிட்டேன்னா ஐகார்டில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைல் வாங்குறத விட வேறு மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நார்மல் யூசேஜ் அண்டு மீடியம் கேமிங்க்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இந்த ஃபோன்லேயே மெயின் ஹைலைட்டான கேமராஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னொரு முறை கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துக்கலாம். ரியர் சைடில் நமக்கு 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. f1.8 அபேச்சர் வேல்யூட OIS சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. f2.2 அபேச்சர் வேல்யூட. அண்ட் மேக்ரோ சென்சர்னு பார்க்கும்போது 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. f2.4 அபேச்சர் வேல்யூட. அண்ட் ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 44 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. f2.0 அபேச்சர் வேல்யூட. அண்ட் செல்ஃபி கேமராவிலையும் நமக்கு OIS இருக்குது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃபி கேமராவில் OIS இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். டே லைட் பொறுத்த வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. கலர்ஸ் எல்லாம் நேச்சுரலாக இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. ஒரு சில பிக்சர்ஸ் ஒரு சில டைமில் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும். அண்ட் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் ரொம்பவே டீசெண்டான இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அண்ட் கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது. மெயின் கேமராவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் அண்ட் ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லோ லைட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது இந்த பிரைமரி கேமராவை சொல்ல வரேன். ஏன்னா OIS இருக்கிறதால நமக்கு நைட் மோட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிரைமரி கேமரா டே லைட்லேயும் சரி லோ லைட்லேயும் சரி எந்தவித குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் நைட் மோட்டில் வைட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் நல்ல ஷார்ட்ஸ் தான் எடுக்குது. ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுது. மற்றபடி குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் என்ன வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பல. அண்ட் செல்ஃபி கேமரான்னு வரும்போது இங்கே டே லைட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்ஃபி கேமரா அப்படின்னே சொல்லலாம். அண்ட் லோ லைட்லேயும் இந்த செல்ஃபி கேமரா தான் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே 44 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் OISம் இருக்குது. நைட் மோட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த OIS இருக்கிறதால கொஞ்சம் பூஸ்டப் ஆகி கிடைக்கும். நமக்கு ஷேக்கியான பிக்சர்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்டேபிளான பிக்சர்ஸ் இதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோகிராஃபி பற்றி பார்க்கலாம். ரியர் சைடில் இருக்க மெயின் கேமராவை யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPSல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் அல்ட்ரா வைட் கேமராவை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 frames per secondல ஷூட் பண்ணிக்க முடியும். மெயின் கேமரான்னு பார்க்கும்போது இங்கே கலர்ஸ் ஓகேவாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் லெவல் எல்லாமே குட் அப்படின்னு சொல்லலாம். டைனாமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்குது. ஸோ வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் எந்தவித குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. OISம் இருக்கிறதால நமக்கு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் கிடைக்குது. அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது ரொம்பவே கிளியரான vlogging எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நமக்கு 4K 30 FPSல வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. செல்ஃபி வீடியோ டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டைனாமிக் ரேஞ்சுமே வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்ல போனால் பெஸ்ட் செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கேமரா உங்களோட மெயின் ஃபோக்கஸாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் தான் கேமராஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்த்துட்டோம். இந்த மொபைலுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கேமிங் முக்கியமாக இருந்தால் நீங்கள் Poco X3 Proவை கன்சிடர் பண்ணலாம். Mi 11X Haiku 7 மாதிரியான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஓகே, நம்ம இப்போ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரோஸ்னு வரும்போது ஆப்வியஸ்லி அந்த ஸ்லிம் ஃபார்ம் ஃபேக்டர் தான் ஞாபகத்துக்கு வருது. அண்ட் நமக்கு ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேக் கேமராவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. க்ளீனான சாஃப்ட்வேர் இந்த மொபைலோட ப்ரோஸாக இருக்குது. அண்ட் கான்ஸ் பொறுத்த வரைக்கும் IP ரேட்டிங் கொடுக்கல. 3.5mm ஆடியோ ஜாக் கொடுக்கல. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு கொடுக்கல. அண்ட் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட 8GB 128GB வேரியன்ட் நமக்கு 30,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8GB 256GB வேரியன்ட் 33,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஷார்ட்டாக சொல்ல போனால் ஒரு பெஸ்ட் கேமரா மொபைல் வேணும்னா நீங்கள் இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். மற்றபடி இல்லை கேமிங்காக இல்லை மற்ற தேவைக்காக இந்த மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கேமராஸ்க்காக வாங்குறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான மொபைலாக இருக்குது. இதுதான் என்னோட Vivo V21 ரிவ்யூ. ஹோப் இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.